நமது தமிழ் அரசியல்வாதிகள் தமிழ் அரசியல் கட்சிகள் இன்னமும் போயிட்டு இந்த ரணில் விக்ரமசிங்காவினுடைய காலை நக்கி பிழைக்கின்ற நடவடிக்கைகளை எடுப்பது ஏன் என்று இன்றைக்கு மக்கள் கேட்கின்றார்கள். தமிழ் மக்கள் கேட்கின்றார்கள். அதாவது நீங்கள் பொது வேட்பாளரை உருவாக்கியது தமிழ் மக்களுடைய இருப்பை பாதுகாத்துக் கொள்வதற்கென்றால் தமிழ் மக்களுக்கென்று சுய நிர்ணய உரிமை கோட்பாடுண்டு முன்வைத்தீர்கள். அது மாத்திரமல்ல, சமஷ்டி முறையை முன்வைத்தீர்கள். அந்த சமஷ்டி முறைக்கு இந்த சுய நிர்ணய உரிமைக்கு இணங்குகின்றவர்கள் இணக்கமான ஒரு கருத்தியலை தமிழ் மக்கள் மத்தியில் கொண்டு செல்லுகின்றோம் என்று கூறிக்கொண்டு தமிழ் மக்களை நாசம் செய்தவர்களோடு சென்று பேச்சுவார்த்தை நடத்துவது என்பது தமிழ் மக்களை இந்த தமிழ் மக்களை பிரதிநிதித்துவம் செய்வதாக கூறுகின்ற இந்த தமிழ் கட்டமைப்பை சார்ந்தவர்கள் இன்னமும் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் தமிழ் மக்களை பற்றி பேசுகின்ற பொழுது, தமிழ் தேசியத்துவத்தை மாத்திரம் பேசுகின்ற போது இன்னமும் அவர்கள் போடுகின்ற தாளத்துக்கு ஏற்ப ஆடுவார்கள் என இவர்கள் நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். பிரதிபடுத்தின நீங்கள் மௌனமாக இருந்துட்டு வாரியல். இப்போ போய் ஜனாதிபதிட்ட என்னத்தை கேட்க போறீர்கள்? எங்களோட உள்ளூர்ல அல்லது வடக்கு மக்கள் பாதிக்கப்படுற சட்டவிரோத தொழிலை கட்டுப்படுத்துறதை பற்றி பேசுங்க பாப்போம். நீங்க வெறுமனவே உங்களுடைய இருப்புக்கும் உங்களுடைய கஜனாவை நிரப்புவதற்கும் இந்த ஜனாதிபதி தேர்தலை வச்சு மக்களை ஏமாத்தாதீர்கள். இந்த பொது வேட்பாளர் என்பதை தொடர்பாக தென்னிலங்கையை சேர்ந்த வேட்பாளர்கள் விமர்சிப்பதை விட உள்ளூரில் இருக்கின்ற தமிழ் கட்சிகளும் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் தான் விமர்சிக்கின்றார்கள். நாங்கள் ஒரு சிவில் சமூகமாக உங்களை கேட்பது, 2009 இன்று வரையும் உங்களுக்குரிய ஆணையை நாங்கள் வழங்கி இருக்கின்றோம். அந்த ஆணையிலே நீங்களும் செய்யவில்லை, நீங்களும் ஒற்றுமைப்படவில்லை, தமிழருடைய குரல் ஒற்றுமையாக போகவில்லை. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா தமிழரை எப்படி அழித்தாரோ அதே போன்று ஒரு கங்கரியத்தை தற்பொழுது கையாளுகின்றார். அது தெரிஞ்சும் நீங்கள் தெரியாத மாதிரி போய் ஒரு சமூகத்தை, ஒரு மக்களை ஏமாற்றுவோம் என்று நினைப்பது பொருத்தமற்ற ஒரு செயல்பாடு என்பதுதான் எங்களுடைய தெளிவான நிலப்பாடாக இருக்கின்றது. தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவளித்த தமிழ் கட்சிகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சந்தித்தமை தொடர்பாக தேசிய மக்கள் சக்தியின் அமைப்பாளர் ராமலிங்கம் சந்திரசேகரன் கடுமையாக விமர்சித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. கடந்த ஒரு 2 மாதங்களாக தொடர்ச்சியாக தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்த வேண்டும் என்று சமூகத்தில் கருத்து நிலவியது. அந்த கருத்து நிலவியதற்கு ஏற்ப அவர்களுடைய குறிக்கோளாக கோட்பாடாக இருப்பது வேறு எதுமல்ல, தமிழ் மக்களுடைய இருப்பை தக்க வைக்க வேண்டும். அதாவது தமிழ் மக்கள் கடந்த 76 வருடங்களாக இந்த நாட்டில் இருக்கின்ற இந்த 2 கும்பல், ஐக்கிய தேசிய கட்சி எடுத்துக்கொண்டாலும் சரி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எடுத்துக்கொண்டாலும் சரி, அவர்கள் பல்வேறு விதமான கூட்டமைப்புகள் வந்திருந்தாலும் கூட இந்த அனைவரும் மக்களை ஏமாற்றி இருக்கின்றார்கள். மக்களுக்கும் போலியான வாக்குறுதிகளை வழங்கி இருக்கின்றார்கள். தேசிய பிரச்சனை இன்று தீர்ப்போம் நாளை தீர்ப்போம் என்று கூறியே மக்களை வஞ்சித்திருக்கின்றார்கள். அப்போ அந்த வகையில் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், விசேடமாக இன்றைக்கு மக்களுக்கு தேவை இருக்கின்றது. அப்படியானால் இந்த நாட்டின் தமிழ் மக்களுடைய தன்மானத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு நல்ல அரசியல் இயக்கம் ஒன்று மக்களுக்கு தேவைப்படுகின்றது. அப்போ அந்த வகையில் தான் இன்றைக்கு இந்த தமிழ் வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதற்கான நடவடிக்கைகள் கடந்த காலங்கள் எடுக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அது பிசுபிசுத்து போயிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் தமிழ் வேட்பாளரை முன்வைக்கின்ற போது அவர்களுடைய நோக்கமாக, குறிக்கோளாக அதிலிருந்த பல்வேறு சிவில் துறையை சார்ந்த பேராசிரியர்கள் அல்லது முக்கிய நபர்கள், சிவில் செயற்பாட்டாளர்களுடைய கூற்று, நாங்கள் யாரோடும் பேரம் பேச போவதில்லை, நாங்கள் இந்த பேரம் பேசுவதை முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், அதன் காரணமாகவே இன்றைக்கு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துகின்றோம் என்று கூறுகின்றார். அவ்வாறு இவர்கள் இவ்வாறு கூறுகின்ற போது மறுபுறம் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், நேற்று முதல் நாள் இலங்கையில் இருக்கின்ற, அதாவது இந்த தமிழ் கூட்டமைப்பை பிரதிநிதித்துவம் செய்கின்ற, தமிழ் பொது வேட்பாளருக்காக குரல் கொடுக்கின்ற, அவர்களுக்காக கையொப்பமிட்ட
நபர்கள் சென்று ரணில் விக்ரமசிங்காவோடு பேச்சுவார்த்தை நடத்துகின்றார்கள். அப்ப ரணில் விக்ரமசிங்கா என்பவர் இந்த நாட்டில் தோல்வி அடைகின்ற நபர் எல்லோருக்கும் நன்றாக தெரியும். இம்முறை தேர்தலிலே, அதாவது கடந்த 2015ஆம் ஆண்டு ஒரு ஆசனத்தை கூட வெற்றி கொள்ள முடியாத நபராக மாறி மக்களையே ஏமாற்றிய, மக்களை வஞ்சித்து மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்த நபர் என்பது நாங்கள் மாத்திரம் கூறவில்லை, முழு நாட்டுக்கே தெரியும். அப்போ அந்த நபர்களுடைய செயற்பாட்டின் கீழ்தான் 2015ஆம் ஆண்டு முதல் 2019ஆம் ஆண்டு வரைக்கும் தமிழ் மக்களுடைய தேசிய பிரச்சனையை தீர்வு காண வேண்டும், அதற்காக பாராளுமன்றத்தை ஒரு சட்டவாக்க சபையாக அல்லது ஒரு செயற்குழுவாக மாற்றி அமைத்து அதனூடாக பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றது. அந்த பேச்சுவார்த்தை இடம்பெறுகின்ற போது அனைத்து அரசியல் கட்சிகளும் இந்த தேசிய பிரச்சனை தீர்வு தொடர்பாக தாங்களுடைய முன்மொழிவுகளை முன்வைத்தார்கள். அவ்வாறு முன்வைக்கின்ற போது அந்த தீர்வு முன்மொழிவினை அந்த கூட்டத்தை கூடுகின்ற பொழுது அதனுடைய தவிசாளராக, தலைவராக தலைமை தாங்கியவர் வேறு யாருமல்ல, இந்த ரணில் விக்ரமசிங்காவாகும். அப்போ இந்த ரணில் விக்ரமசிங்கா மற்ற கட்சிகள் எல்லோருமே தாங்களுடைய முன்மொழிவை முன்வைக்கின்றார்கள். அதில் முன்மொழிவினை முன்வைக்காத ஒரே நபர், ஒரே கட்சி ஐக்கிய தேசிய கட்சியாகும். அப்போ அந்த கட்சியோடு, அந்த விக்ரமசிங்காவோடு பேசி தமிழ் மக்களுடைய தன்மானத்தை பாதுகாக்கின்றேன் என்று கூறுகின்றார்கள் இந்த தமிழ் வேட்பாளரை பிரதிநிதித்துவம் செய்கின்ற தமிழ் பொது கட்டமைப்பை சார்ந்தவர்கள். அப்போ அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த ரணில் விக்ரமசிங்காவுடைய வரலாறே தமிழ் மக்களுக்கு எதிரான வரலாறு. ஐக்கிய தேசிய கட்சியினுடைய வரலாறு என்பதே தமிழ் மக்களுக்கு எதிரான வரலாறு. அது 78ஆம் ஆண்டு எடுத்துக்கொண்டாலும் சரி, அதன் பிறகு இவர்களால் கொண்டு வரப்பட்ட அனைத்து சட்ட மூலங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அது பயங்கரவாத தடுப்பு சட்டமா, அவசரகால சட்டமா, அதன் பிறகு வந்த சர்வஜன வாக்கெடுப்பா, பின்னர் வந்து 83ஆம் ஆண்டு ஜூலை இனக்கலவரமா, பிறகு எங்கள் எல்லோருக்குமே தெரியும் மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தலா, மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தலை மோசடி செய்தது மாத்திரமல்ல, அன்று எங்களுக்கும் சொந்தமாக இருந்து எங்களுடைய பொக்கிஷமாக கருதப்பட்ட, எங்களோட புனித ஸ்தானமாக கருதப்பட்ட யாழ் நூலகத்தை எரித்து 97,000 புத்தகங்களை கொளுத்துகின்ற போது அதை பார்த்து ரசித்த நபர் இந்த ரணில் விக்ரமசிங்காவாக. இது நான் சொல்லவில்லை, அன்றைய காலகட்டத்தில் எஸ்டி பண்டாரநாயக்கா அவர்கள் பாராளுமன்றத்திலும் கூட குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது யாழ் நூலகத்தை, யாழ்ப்பாணத்தை எரித்தவர், எரிக்கின்ற போது அதை பார்த்து ரசித்தவர் நெஞ்சத்தில் ஈரமில்லாத இந்த ரணில் விக்ரமசிங்காவா. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இந்த ரணில் விக்ரமசிங்காவுடைய பக்கம் தலை வச்சு கூட தமிழ் மக்கள் படுக்க முடியாது, அவன் இருக்க திசையை கூட பார்க்கக்கூடாது என்கின்றதான் உண்டு. ஆனால் அவ்வாறு இருக்கின்ற பொழுது நமது தமிழ் அரசியல்வாதிகள், தமிழ் அரசியல் கட்சிகள் இன்னமும் போயிட்டு இந்த ரணில் விக்ரமசிங்காவினுடைய காலை நக்கி பிழைக்கின்ற நடவடிக்கைகளை எடுப்பது ஏன் என்று இன்றைக்கு மக்கள் கேட்கின்றார்கள், தமிழ் மக்கள் கேட்கின்றார்கள். அதாவது நீங்கள் பொது வேட்பாளரை உருவாக்கியது தமிழ் மக்களுடைய இருப்பை பாதுகாத்துக் கொள்வதற்கு, இருப்பை பாதுகாத்துக் கொள்வதற்கென்றால் தமிழ் மக்களுக்கென்று சுய நிர்ணய உரிமை கோட்பாடுண்டு முன்வைத்தீர்கள். அது மாத்திரமல்ல, சமஷ்டி முறையை முன்வைத்தீர்கள். அந்த சமஷ்டி முறைக்கு, இந்த சுயநிர்ணய உரிமைக்கு இணங்குகின்றவர்கள் இணக்கமான ஒரு கருத்தியலை தமிழ் மக்கள் மத்தியில் கொண்டு செல்லுகின்றோம் என்று கூறிக்கொண்டு தமிழ் மக்களை நாசம் செய்தவர்களோடு சென்று பேச்சுவார்த்தை நடத்துவது என்பது தமிழ் மக்களை, இந்த தமிழ் மக்களை பிரதிநிதித்துவம் செய்வதாக கூறுகின்ற இந்த தமிழ் கட்டமைப்பை சார்ந்தவர்கள் இன்னமும் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் தமிழ் மக்களை பற்றி பேசுகின்ற பொழுது, தமிழ் தேசியத்துவத்தை மாத்திரம் பேசுகின்ற போது
இன்னமும் அவர்கள் போடுகின்ற தாளத்துக்கு ஏற்ப ஆடுவார்கள் என இவர்கள் நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக இப்போது நிலைமை மாறி வந்திருக்கின்றது. இலங்கையில் இருக்கின்ற தமிழ் இளைஞர்கள் சிந்திக்க தலைப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களுடைய அரசியல் சித்து விளையாட்டுக்கள் என்னவென்று தமிழ் மக்களுக்கு, தமிழ் இளைஞர்களுக்கு நன்கு தெரியும். அதனால் இன்றைக்கு தமிழ் இளைஞர்களும் தமிழ் மக்களும் ஒரு புதிய பாதையில் செல்வதற்கு, ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்குவதற்காக அணி திரண்டிருக்கின்றார்கள். அதற்கான உரையாடல்கள் இன்றைக்கு மேலோங்கி இருக்கின்றது. அவ்வாறு மேலோங்கி இருக்கின்ற பொழுது இவர்கள் ரணில் விக்ரமசிங்காவை சந்தித்து விட்டு சொல்லுகின்றார்கள், நாங்கள் ரணில் விக்ரமசிங்காவை சந்தித்தது வேறு எதனாலும் அல்ல, நாளைக்கு ஜனாதிபதியாக வரப்போகின்றவர்கள் ஒரு சிங்கள உறுப்பினரை ஆவார். அவர் வருகின்ற பொழுது அவரோடு அதன் பிறகு அவர்களோடு கொடுக்கல் வாங்கலை செய்வதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுப்பதற்காகவே நாங்கள் சென்றோம், சரணடைந்தோம் என்று கூறுகின்றார். அதற்காக கூறுகின்றார்களா, அல்லது பெட்டிகள் கைமாறப்பட்டனவா, அல்லது வேறு ஏதாவது சலுகைகள் வழங்கப்பட்டனவா, அல்லது வேறு எதுவும் சலுகைகள் வழங்குவதாக கூறப்பட்டனவா என்பது யாருக்குமே தெரியாது. தமிழ் மக்களுக்கும் புரியாத புதிராகவே இருக்கின்றது. இவ்வாறு புரியாத புதிர்களை போடுகின்ற தமிழ் அரசியல்வாதிகள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும், சதா காலமும் தமிழ் மக்களை ஏமாற்ற முடியுமா? முடியாது என்பதை இவர்கள் புரிந்து கொண்டு உண்மையிலேயே தமிழ் மக்கள் மீது அக்கறை இருக்குமாக இருந்தால், இன்றைக்கு விசேடமாக 76 வருடங்களாக எமது நாடு சுதந்திரம் கிடைத்ததன் பிறகு இந்த நாட்டில் தேசிய பிரச்சனையை கூறியே, தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதாக கூறியே, அதாவது 13+ தருகின்றேன், சமஷ்டி தருகின்றேன், தனிநாடு தருகின்றேன், வடகிழக்கு இணைக்கின்றேன் என்பாரான கூற்றுக்களை கூறியே மக்களை ஏமாற்றியிருக்கின்றார்கள், வஞ்சித்திருக்கின்றார்கள். அதனால் இன்றைக்கு தமிழ் மக்கள் துவண்டு போயிருக்கின்றார்கள். அவ்வாறு துவண்டு போயிருக்கின்ற மக்கள் இன்றைக்கு அவர்களை துடிச்செலச் செய்வதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தியான நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு யாழ்ப்பாணம் முழுவதும், வடமாகாணம் முழுவதும், கிழக்கு முழுவதும் தமிழ் மக்களை பிரதிநிதித்துவம் செய்கின்ற இன்றைக்கு தமிழ் இளைஞர்கள், தமிழ் யுவதிகள் இன்றைக்கு தாங்களுடைய தலைவிதியை மாற்றியமைப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரும் வேகமாக இன்றைக்கு இங்கு இருக்கின்ற புத்திஜீவிகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, கல்விமான்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அரசு ஊழியர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அனைவருமே இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தியை சூழ அணிதிரளுகின்ற, தேசிய மக்கள் சக்தியை பற்றி பார்க்கின்ற ஒரு பார்வை தோன்றியிருக்கின்றது. அந்த வகையில் இனியும் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அல்லது தமிழ் பொது கட்டமைப்பினுடைய இவர்களுடைய சித்து விளையாட்டுக்கு இனியும் மக்கள் ஏமாற மாட்டார்கள் என்றே நாங்கள் நம்புகின்றோம். என்னுடைய பேரான அன்னராசா, அகில இலங்கை மீனவ மக்கள் தொழிற்சங்கத்தினுடைய வடக்கு மாகாண இணைப்பாளர். வடக்கு மாகாண கடற்றொழிலாளர் எதிர்நோக்குகின்ற பிரச்சினை தொடர்பாக இன்றைய தினம் நாங்கள் இந்த ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அந்த வகையிலே இலங்கையினுடைய ஜனாதிபதி அவர்கள் கடந்த வாரம் வடக்கு கிழக்கு இலங்கை பூராக மீனவர்களை அழைத்து மீனவ மாநாடு ஒன்றை கொழும்பிலே நடாத்தி இருக்கின்றார். அந்த மீனவ மாநாட்டை பொறுத்தளவிலே தாய்லாந்து போன்ற நாடுகளை போன்று இலங்கையையும் முன்னேற்றுவதாக கூறியிருக்கின்றார். வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையிலே, வடகிழக்கு கடற்தொழிலாளர்களை பொறுத்தவரையிலே இலங்கையினுடைய வரலாற்றிலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவனுடைய ஆட்சி காலத்திலே தான் சட்டவிரோத தொழிலும் சட்டவிரோத செயல்பாடும் கடலிலே அதிகரிச்சிருக்கின்றது. அதற்கு தீர்வு காணப்படவில்லை. பாராளுமன்றத்திலே 2017ஆம் ஆண்டு 11ஆம் இலக்க கடற்தொழில் சட்டத்தை ஜனாதிபதி அவர்கள் பிரதமராக இருக்கும்போது கொண்டு வந்து நிறைவேற்றியிருந்தார். இன்று வரையும் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தவில்லை. அந்த சட்டத்தில் திருத்தம் கொண்டு வருவதற்காக 2023ஆம் ஆண்டு 1ஆம் மாதம் 9ஆம் தேதி அமைச்சரவையிலே ஒரு பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டு அந்த பத்திரத்தை ஜனாதிபதி அவர்களாலே நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. சட்டவிரோதமான தொழிலும் அல்லது சட்டம் உருவாக்கப்பட்டது சரியெனவோ அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும், ஆனால்
ஆவண ரீதியாக சரியாக செயல்பட்டு கொண்டு வெளிப்படையாக மக்களை பாதிக்கும் ஒரு செயல்பாட்டை இலங்கையினுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்ந்து செய்வதோடு வடகிழக்கு கடற்தொழிலாளர்களை ஏமாற்றி அவர்களை கடலையும் விட்டு கடற்தொழிலையும் விட்டு அந்நியப்படுத்துகிற ஒரு செயல்பாட்டை இந்த ஜனாதிபதி தொடர்ந்து செய்து வருகின்றார். அவர் இந்த வருட முற்பகுதியிலே யாழ் மாவட்டத்திற்கு பல தடவை விஜயம் மேற்கொண்டிருக்கின்றார். கிட்டத்தட்ட 3க்கும் மேற்பட்ட தடவை மேற்கொண்டிருக்கின்றார் விஜயம். அந்த விஜயத்தின் போது கூட கடற்தொழிலாளர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனையை பற்றியோ அல்லது கடற்றொழில் சமூகத்தினுடைய தேவைப்பாடு பற்றியோ ஒரு மீனவரோடும் ஒரு நிமிடம் கூட கதைக்க முடியாத ஜனாதிபதி இங்கிருந்து ஆக்களை அழைத்து கொழும்பிலே மாநாடு போட்டு அரசியல் நாடகம் ஆடுகிறார். எனவே கடற்தொழில் மக்களே, நீங்கள் இதை சிந்திக்க வேண்டும். இந்த ஜனாதிபதியின் ஆட்சி காலத்திலே தான் வடக்கு கடற்றொழில் சமூகம் மிகப்பெரிய பாதிப்பையும் சொல்லன்னா துயரத்தையும் எதிர்கொண்டு நாங்கள் எங்களுடைய கடற்தொழிலாளர் இருப்பையே அளிக்கின்ற ஜனாதிபதியாக இவர் இருக்கின்றார். இவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்றதை ஒவ்வொரு கடற்றொழில் சமூகமும் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போன்றுதான் எங்களுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆட்சியில் இருக்கும்போதுதான் இந்தியாவிலே இலங்கையிலே கைது செய்யப்பட்ட வடக்கு கடற்தொழிலாளர்களுடைய OFR கண்ணாடி இளைஞர் படகு இந்திய நீதிமன்றங்களால் விடுதலை செய்யப்பட்டு 7க்கும் மேற்பட்ட படகுகள் இந்திய துறைமுகங்களிலே தமிழ்நாட்டு துறைமுகங்களிலே இருக்கின்றது. ஆனால் அதை இன்று மீட்டு வருவதற்கு இந்த ஜனாதிபதியும் நடவடிக்கை எடுக்கவில்லை, துறைக்கு பொறுப்பானவர்களும் எடுக்கவில்லை. நீதிமன்றத்தால் அந்த படகுகளை இலங்கைக்கு அனுப்ப வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. இதை எடுக்காமல் வடக்கு கிழக்கு கடற்தொழிலாளரை இந்த அரசாங்கம் வஞ்சிக்கின்றது. வேணுமென்றால் நாங்கள் அந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்போடு அந்த 7 படகுகளுடைய விவரத்தையும் அரசாங்கத்துக்கு வேணுமென்றால் நாங்கள் வழங்க தயார். ஏண்ட அரசாங்கம் கொண்டு தெரியாத மாதிரி பூனை கண்ணை மூடிக்கொண்டு பால் குடிக்கிற மாதிரி குடிச்சு கொண்டு இருக்கிற அரசாங்கமாக தான் இந்த ஜனாதிபதியினுடைய அரசாங்கம் இருக்கின்றது. எனவே அந்த 7 படகுகளையும் வடக்கு கிழக்கு தமிழற்ற படகு என்றுதான் இந்த ஜனாதிபதியும் இந்த அரசாங்கமும் பாராமுகமாக இருக்கிறது. எங்களுக்கு கவலை அளிக்கிறது, வேதனை அளிக்கிறது. இப்படிப்பட்ட ஜனாதிபதிக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றதை ஒவ்வொரு கடற்றொழில் மக்களும் நீங்கள் சிந்திக்க வேண்டும். உங்களுடைய இருப்பையும் உங்களுடைய வளத்தையும் பாதுகாப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுடைய கையில் இருக்கிற உரிமையை நீங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே பாவிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தும், அதே போன்றுதான் வடமாகாணத்திலே அல்லது இலங்கையிலே தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை சிவில் சமூகங்களும் அரசியல் கட்சிகளும் புத்திஜீவிகளும் இணைந்து உருவாக்கி இருக்கின்றார்கள். அந்த கட்டமைப்பிலே பொது வேட்பாளருக்குரிய கட்டுப்பணமும் செலுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் நாங்கள் ஒரு சிவில் சமூகமாக எங்களுடைய இந்த அரசியல் கட்சிகளிடம் கேட்க விரும்புவது, நீங்கள் வடகிழக்கு தமிழர்களுக்கு எந்த தீர்வை நோக்கி இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் நீங்கள் செயல்படுகிறீர்கள் என்று. உதாரணத்திற்கு நீங்கள் கடந்த வருடம் முழுக்க இந்திய அரசாங்கத்திற்கு 13+ஐ முன்வையுங்கள் என்று கோரிக்கையையும் கடிதத்தையும் அனுப்புகிறீர்கள். நேற்று பொது கட்டமைப்பில் இருந்து கொண்டு விடிய போய் ஜனாதிபதியை சந்திச்சிட்டு ஊடக மாநாடு வைக்கின்றீர்கள். நீங்கள் சமஷ்டி ஜனாதிபதி வென்றால் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை கிடைத்தால் சமர்ச்சியை தருவேன் என்று. தயவு செய்து நீங்கள் கடந்த காலங்களிலே இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் சரி அல்லது அரசியல் கட்சிகளும் சரி வடக்கு கிழக்கு மக்களை நீங்கள் ஏமாற்றாதீர்கள். உங்களுடைய இருப்புக்கும் உங்களுடைய கஜனாக்களை நிரப்புவதற்கும் தமிழ் சிவில் சமூகத்தையும் அல்லது தமிழ் மக்களையும் பகடக்காயாக்காதீர்கள். இந்த ஜனாதிபதி 2024 ஆண்டு பிப்ரவரி மாதம் சுதந்திர தினத்துக்கு முன்பு உங்களுக்குரிய தீர்வு தாரேன் என்று நீங்கள் அலுவலகத்துக்கு போனதும் அங்கே கதைச்சதும் மிகப்பெரிய படமாக ஓடினது. தொடர்ந்தும் இந்த படங்களை ஓட்டிக்கொண்டு தமிழ் மக்களை ஏமாற்ற நினைக்காதீர்கள். ஏனென்று கேட்டால் தமிழ் பொது கட்டமைப்பில் இருந்து கொண்டு அந்த பொது கட்டமைப்புக்கு நீங்கள் ஆதரவு அளித்து கொண்டு ஜனாதிபதி அழைத்தார், அவரை சந்திப்பேன் என்று நீங்கள் போகிறீர்கள். ஜனாதிபதியை நீங்கள் 2009க்கு பிறகு அதில் பாராளுமன்றத்திலே தொடர்ந்து அங்கம் வகிக்கிற நீங்கள் என்னத்தை சாதித்தனீர்கள்? இந்த ஜனாதிபதியிட்ட போய் இந்த ஜனாதிபதி ஏமாற்றி கொண்டு தானே உங்களை இருக்கிறார். நீங்கள் ஏமாற்றப்படுறதற்கு தமிழரா அல்லது எங்களுடைய மக்களை வச்சு ஏமாற்றாதீர்கள். நீங்கள் ஏமாத்தின காலமெல்லாம் போயிட்டது. இனி அந்த ஏமாத்து வேலை உங்களுக்கு எடுபடாது. நாங்கள் ஒரு தமிழ் சிவில் சமூகமாக இந்த பொது வேட்பாளருக்கு ஆதரவளித்துக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் உங்களை போன்ற அரசியல் கட்சிகளும் அல்லது ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினரை போல பொறுப்பற்ற செயலில் நடப்பதனால்தான் இந்த பொது வேட்பாளர் என்பது வெற்றியோ தோல்வியோ
முள்ளிவாய்க்கால் கஞ்சியிலும் சரி போஸ்பரசு குண்டுக்கும் மீண்டு வந்த சமூகம் இனி நாங்கள் அனுபவிப்பதற்கு எதுவும் இல்லை. தயவு செய்து நீங்கள் மக்களுக்கா அல்லது மக்களுடைய பிரச்சனை என்னென்று நீங்கள் ஒரு நிலப்பாட்டை எடுங்கோ. போன் பண்ணி கூப்பிட்டோன்னா போறியல் நீங்கள் காலையில் இருந்து விடுகிறதுக்கு இடையில ஒரு ஜனாதிபதி உங்களுக்கு தமிழற்ற வரலாற்றை அள்ளி தீர்த்து தமிழற்ற இருப்பை செய்திருக்கிறீர்கள், தமிழற்ற பிரச்சனையை கதைச்சிருக்கிறேன். அதிலும் குறிப்பாக போய் கழிச்சிட்டு வாரீர்கள் இந்திய மீனவற்ற பிரச்சனை. நீங்கள் இந்திய மீனவருடைய பிரச்சனை என்று வெறுமெனவே மொட்டையாக கதைக்கிறீர்கள். இந்திய மீனவருடைய பிரச்சனைக்கு என்ன செய்ய போறார் ஜனாதிபதி? அல்லது ஜனாதிபதி என்ன சொன்னவர்? நீங்கள் என்ன சொன்னவர் கதைச்சிங்களா? இந்திய இழுவை மடிப்பு இந்திய மீனவருடைய பிரச்சனைக்கு அப்பால் உள்ளூரிலே சட்டவிரோதமான தொழில்களும் சட்ட மீறல்களும் நடைபெறுகிறது. அதை பாராளுமன்றத்தில் அங்கம் வைத்துக் கொண்டு அதை கேட்க நீங்கள் ஒரு திராணியற்று இருந்து கொண்டு ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பிரேமதாசா இங்கே வந்தபோது அந்த பிரச்சனையை கொண்டே பாராளுமன்றத்தில் கேட்கிறார். ஆனால் எங்களை பிரதிபடுத்தின நீங்கள் மௌனமாக இருந்துட்டு வாரியல். இப்போ போய் ஜனாதிபதியிட்ட என்னத்தை கேட்க போறீர்கள்? எங்களோட உள்ளூரில் அல்லது வடக்கு மக்கள் பாதிக்கப்படுற சட்டவிரோத தொழிலை கட்டுப்படுத்துறதை பற்றி பேசுங்க பாப்போம். நீங்கள் வெறுமனவே உங்களுடைய இருப்புக்கும் உங்களுடைய கஜனாவை நிரப்புவதற்கும் இந்த ஜனாதிபதி தேர்தலை வச்சு மக்களை ஏமாத்தாதீர்கள். இந்த பொது வேட்பாளர் என்பதை தொடர்பாக தென்னிலங்கையை சேர்ந்த வேட்பாளர்கள் விமர்சிப்பதை விட உள்ளூரிலே இருக்கின்ற தமிழ் கட்சிகளும் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் தான் விமர்சிக்கின்றார்கள். நாங்கள் ஒரு சிவில் சமூகமாக உங்களை கேட்பது 2009 இன்று வரையும் உங்களுக்குரிய ஆணையை நாங்கள் வழங்கி இருக்கின்றோம். அந்த ஆணையிலே நீங்களும் செய்யவில்லை, நீங்களும் ஒற்றுமைப்படவில்லை, தமிழருடைய குரல் ஒற்றுமையாக போகவில்லை. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா தமிழரை எப்படி அழித்தாரோ அதே போன்று ஒரு கங்கரியத்தை தற்பொழுது கையாளுகின்றார். அது தெரிஞ்சும் நீங்கள் தெரியாத மாதிரி போய் ஒரு சமூகத்தை ஒரு மக்களை ஏமாற்றுவோம் என்று நினைப்பது பொருத்தமற்ற ஒரு செயல்பாடு என்பதுதான் எங்களுடைய தெளிவான நிலப்பாடாக இருக்கின்றது. ஏனென்று கேட்டால் இன்றைக்கு இருக்கிற வடக்கு மாகாணத்தில் இருக்கிற அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களையும் நாங்கள் கேட்பது உங்களுடைய ராஜதந்திரம் அல்லது நீங்கள் செய்த சாணக்கியம் அல்லது இணக்கம் எல்லாத்தாலும் தமிழன் இன்று எங்களுடைய குடிப்பெரம்பலும் இன்றி எங்களுடைய காணியும் இன்றி எங்களுடைய கடலும் இன்றி எங்களை தெருவுக்கு கொண்டு வந்ததுதான் நீங்கள் செய்த சாணக்கியமும் தந்திரமுமாக. ஒரு 2% சாதித்து விட்டு 50% சாதித்தது போன்றும் இந்த ஜனாதிபதியாலே தான் திருப்பி சாதிக்க முடியும் என்ற மாதிரி மக்களுக்கு ஒரு மாயை காட்டாதீர்கள். நாங்கள் ஒரு சிவில் சமூகமாக இந்த குடிமக்களாக சொல்கின்றோம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா தமிழரை பிரிப்பாரே அல்லது தமிழரை அழிப்பாரே ஒழிய தமிழருக்கு தீர்வு தராது. அதனால் தான் நாங்கள் பொது வேட்பாளர் என்ற ஒரு நிலப்பாட்டை உருவாக்கி இருக்கின்றோம். உங்களுக்கு அனைத்து கட்சிகளுக்கும் நாங்கள் கேட்பது இந்த பொது வேட்பாளருக்கு நீங்கள் ஆதரவு தாங்க. கடந்த காலம் முழுக்க உங்களுக்கு ஆதரவு தந்து உங்களுக்கு வாக்கு போட்டு ஒரு கட்சியாக இன்றைக்கு இருந்த இன்றைக்கு 5 கட்சியாக நீங்கள் மாறி இருக்கிறீர்கள். தமிழர்கள் ஒற்றுமை இல்லை. வெற்றியோ தோல்வியோ இனி அனுபவிப்பதற்கு எங்களுக்கு எதுவும் இல்லை. தயவு செய்து நீங்கள் இந்த பொது வேட்பாளரையோ இந்த பொது கட்டமைப்பையோ விமர்சிக்காது நீங்கள் உள்ள வாங்க. உங்களோட சாணக்கியத்தை சேர்த்து தமிழர் எல்லாம் ஒற்றுமையாக ஒரு முடிவு எடுப்போம் என்றால் ஏன் வருகிறீர்கள்? இல்லை ஆளுக்கு ஒரு பக்கம் நின்று ஆளுக்கு ஒரு கருத்தை சொல்லி இருக்கிற வடகிழக்கில் 12 லட்சம் மக்களை நீங்களே பிரித்து கொண்டிருக்கிறீர்கள். அப்போ உங்களுக்கு ஆணைய தந்தம் ஆதரவு தந்தம் அதை நீங்கள் செய்ய இல்லை என்றபடியாக தான் கேட்கிறேன். தயவு செய்து இந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களே அல்லது அரசியல் கட்சிகளே நீங்கள் இந்த ஜனாதிபதிகளை நம்பி தொடர்ந்து எங்களுடைய தமிழ் சமூகத்தை அடைவு வைத்து தமிழரின் இருப்பை அளிக்கின்ற செயல்பாட்டை நீங்கள் நிறுத்த வேண்டும். உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியிலே நீ ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஒரு ஜனாதிபதி அழைப்பு விட்டுட்டார் என்று தேர்தல் காலத்தில் ஓடி போகிறீர்கள். இதே அரசியல் கட்சிகளிட்ட வடக்கு கடற்றொழில் சமூகம் 18 பேர் கையெழுத்து வச்சு ஜனாதிபதியை சந்திக்கிறதுக்கு அனுமதி பெற்று தாங்க என்று கேட்டு நாங்கள் இன்று வரையும் பெற்று தருவதற்கு துணிவில்லாதவர்கள். ஆனால் இன்று தேர்தல் காலம் என்று எங்களை ஏமாற்றுவதற்குரிய செயல்பாட்டை செய்கிறார்கள். எனவே இது கவலை அளிக்கின்றது. இந்த அரசியல் கட்சிகளுடைய செயல்பாடு மேடைகளிலே மக்களிடையிலே ஒன்றை செய்கின்றது, மறுபுறத்திலே இன்னொன்றை செய்கிறது. எனவே நாங்கள் கேட்பது மக்களே நீங்கள் இந்த பொது வேட்பாளருக்கு ஆதரவளிக்க வேண்டும். நாங்கள் தொடர்ந்தும் இந்த பொது வேட்பாளர் என்ற பயணத்திலே பயணித்தால்தான் தமிழருடைய இருப்பை என்றாலும் நாங்கள் உறுதிப்படுத்த முடியும் என்று நாங்கள் தயவாக கேட்டுக்கொள்கின்றோம். சஜித் பிரேமதாசாவும் 13ஆம் திருத்தத்தை தான் நடைமுறைப்படுத்துவேன் என கூறி வருகின்றார். குறித்து பேசப்பட இருக்கின்றன என்பதை எழுத்து மூலம் தந்தால், அதாவது 15ஆம் தேதிக்கு பிற்பது ஒரு நேரம் ஒதுக்கி தருமாறு சிவில் சமூக பிரதிநிதிகள் என்ற ஒரு அறிக்கையும் வெளியாகின்றது. இந்த நிலையிலே சிவில் சமூகத்தின் கருத்துக்களை மீறி அதில் உள்ள அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகள் ஜனாதிபதியையும் எதிர்கட்சி தலைவரையும் சந்தித்திருக்கிறார்கள்.
இது தொடர்பில் ஏதாவது நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட இருக்குதா? இது தொடர்பில் ஏதாவது பேசப்பட்டிருக்கா? இது தொடர்பாக அந்த கட்டமைப்புக்கு பொறுப்பான குழு மிக விரைவிலே மக்களுக்கு இதை தெரியப்படுத்தும். ஆனால் அது தொடர்பாக எங்களுக்கு தெரியாது. நாங்கள் ஒரு சிவில் சமூகமாக அதில் ஒரு 81 அமைப்பில் நாங்களும் எங்களுடைய 25க்கு மேற்பட்ட அமைப்பு அதில் இருக்கிற ரீதியில் இவர்களுடைய செயல்பாடு எங்களுக்கு கவலை அளிக்கிறது, வேதனை அளிக்கிறதுன்றதை தான் நாங்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறோம். அது தொடர்பாக அந்த கட்டமைப்புக்கு பொறுப்பான முடிவெடுக்கிற துறையில் இருக்கிறவர்கள் அது தொடர்பாக மிக விரைவிலே முடிவெடுத்து அறிவிக்க வேண்டும் என்று நாங்களும் வலியுறுத்துவோம். ஏனென்று கேட்டால் மெஞ்சவன் தொண்டை பேசிட்டு அங்கே போய் பேசுறதால இவர் 3 பேரும் சந்திச்சதால எங்களுக்கு தீர்வு வந்துருமா? இவரை நம்பலாமா? நாங்கள் ஒட்டுமொத்த மக்களும் இவையெல்லாம் இவ்வளவு காலம் போய் சந்திச்சு கொண்டு இருக்குன்னு என்னத்தை பெற்று தந்தவ? உதாரணத்துக்கு இந்த இந்தியாவில் பிடிச்ச படகுகளை விடுதலை செய்தர இல்லை அல்லது இந்திய மீனவர் தொடர்பாக ரணில் விக்ரமசிங்க நிலப்பாடு என்ன? அதே என்னென்ன பேசியிருக்கலாம் தானே? அது ஒரு அற்ப விஷயம் தானே. அதுக்கு மீன பிரச்சனைக்கும் தொடர்பில்லை தானே. அதுக்குரிய தீர்வு என்னென்று கூட சொல்லாமல் சமூகம் குழம்பும் இந்திய மீனவற்ற பிரச்சனையை நாங்கள் பேசினாங்கள் என்று கதைச்ச மாதிரி தான் இருக்குமே. என்ற ஏமாத்து வேலை தொடர்ந்து எதிர்காலத்தில் எடுபடாது என்பதுதான் எங்களுடைய நிலப்பாடு. இல்லை, எங்களுடைய நிலப்பாடு தென்னிலங்கையை சேர்ந்த எந்த வேட்பாளரும் எங்களுக்குரிய தீர்வையோ எங்களுக்கு ஆதரவாகவோ வரமாட்டார்கள். அவர்கள் என்று அரசியல் நாடகத்துக்காக இப்போ சதீஷ் பிரேமதாசா தான் கூப்பிட்டாரான்னு தெரியாது. இவர்கள் ரணிலை கூப்பிட்ட போது அதாவது மக்கள் மத்தியிலே எதிர்ப்பு கிளம்புதனோடியால் சதீஷ் பிரேமதாசா இப்போ இவையை சந்திச்சிருக்கலாம். ரணில் விக்ரமசிங்க கூட அறிக்கை விட்டவரா? இந்த பிரதிகளோட என்ன பேசினதுண்டு சதீஷ் பிரேமதாசா விட்டவரா? இவதானே சொல்லுன்னு இவ இப்படி தானே ஏமாத்தி பழகி இருக்குன்னு. அல்லது ரணிலின் ஊடக அறிக்கை விடட்டு பார்ப்போம். இந்திய மீனவற்ற பிரச்சனை பேசினான், தமிழருடைய பிரச்சனையை பற்றி பேசினான், இவர்களுக்கு வாக்குறுதி அளிச்சிருக்கிறேன் ரணிலின் ஜனாதிபதி அலுவலகம் ஊடக அறிக்கை விட்டதா? அல்லது சஜி பிரேமதாசா விட்டவரா? இதைத்தான் சொன்னான். இவர்கள் தாங்களே போய் சந்திச்சுட்டு தாங்களே மக்களை ஏமாத்துற செயல்பாடு. இதைத்தான் நான் சொல்கிறேன், இது ஏமாத்தும் செயல்பாடு. எல்லாம் இன்றைக்கு நாளைக்கு ஜனாதிபதி அலுவலகத்திலேருந்து தாங்கள் சந்தித்ததையும் தங்களுக்கு ஜனாதிபதி சொன்னதையும் ஜனாதிபதியின் ஊடகத்திலேருந்து விரட்டு பார்ப்போம். வந்திருக்கா? நான் பார்க்காட்டியும் தெரியாது, நீங்களால் வந்திருக்கா அப்படி ஒரு செயல்பாடு? இவர்களே கதைச்சி இவர்களே மீடியா ஊடகத்துக்கு கொடுத்துட்டு இது ஜனாதிபதியோட கதைச்சினா இவ தானே கதைச்சி ஏமாற்றி இருக்கிறேன். தொடர்ந்து பிப்ரவரி மாதம் சுதந்திரத்துக்கு முன்னுக்கு தீர்வு காணும் என்று சொன்ன ஜனாதிபதியோடு தான் இவை எல்லாரும் போய் சந்திச்சவ. இன்றைக்கு என்னத்தை செய்திருக்குன்னு தொடர்ந்து இது தமிழ் மக்களை ஏமாற்றுகிற ஒரு செயல்பாடு தான் இந்த சந்திப்புகள். அல்லது தமிழர்களை சீர்குலைத்து தமிழர்களை வடக்கில் இருந்து அந்நியப்படுத்துவதற்கு வேறு யாருமே தேவையில்லை. எங்களுடைய கட்சிகளினுடைய புல்லுரிமைகள் காணும் என்பதுதான் எங்களுடைய சிவில் சமூகமாகிய எங்களுடைய கருத்து. பொதுக்கட்டமைப்பின் சார்பில் ஏற்கனவே தீர்மானம் எடுக்க